ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பின்னி இந்த யூடியூப் சேனலில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் புதிதாக ஒரு தலைப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் தலைப்புன்னா நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒன்றுன்னு, இல்லை, புக்கோடைய தலைப்பு தான். அதான் மனதை வெல்லுங்கள் அப்படின்னுங்கிற புக்கு. இந்த புக்கில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. முக்கியமாக அதாவது என் மனசை டச் பண்ணது, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, இப்போ இருக்கிற உலகத்துக்கு நம்ம இதை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னுங்கிற மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. தன்னை அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு, தெரிந்ததும் தெரியாதும், உணர்தலும் உணராததும், புரிந்ததும் புரியாததும், இயற்கையும் செயற்கையும், ராஜயோகமும் அதன் பயன்பாடும், மகத்தான 21 நாள் செயல் திட்டம்னு சொல்லி நிறையா இருக்கும் இந்த புக்கில். ஆனால் நம்ம இவ்வளவு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது நேரம் இழுக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க முடியும். இது லென்த் அதிகம், இந்த புக்கோடைய லென்த் அதிகம். அதனால் சுருக்கமாக தொகுத்து கொடுக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி சில இதாக சொல்கிறேன். அதான் நம்ம மனசில் என்ன இதாகுது, சில இதை நினச்சிட்ருப்போம். என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என்னடா இப்படி சோதனையாக இருக்கே, இப்படியெல்லாம் நினச்சிட்ருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இதில் இருந்து நம்ம எப்படி விடுபடுவது, அது மாதிரி சில விஷயத்த இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மனசில் ஏகப்பட்ட குழப்பத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். மனசில் வெளிப்படுறது பல வகையாக இருக்கும். அவற்றில் சில வகையை மட்டும் நம்ம பின்னணி காரணத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை என்பதை சோதனை நிறைஞ்சது தான், என் வாழ்க்கையே சூனியமாகிவிட்டதுன்னு சொல்லிகிட்டு இருப்போம். அதுக்கு என்ன பின்னணி, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரச்சனையில் நம்ம மிகப்படுத்தி பார்க்கறது தான், தனது திறமைகளை உணர்ந்து செயல்படாதது. இதுதான் இதுக்கு காரணமே. அடுத்து பார்த்திங்கன்னா, அனைத்தையும் செஞ்சுட்டு மனசில் ஏதோ ஒரு குறை உறுத்திட்டு இருக்கே அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அதுக்கு என்ன காரணம்னா, குறைகளை மிகப்படுத்தி எதிர்மறை கண்ணோட்டம் உடையவராக இருக்கிறது. அதுக்கெல்லாம் தான் இது காரணமாகுது. எல்லோரும் என்னை தனிமைப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அது நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ப வேண்டியதை சந்தேகத்தோட பார்க்குறது, சந்தேகத்துக்குரியதை நம்பி விடுறது. இதோடைய விளைவு தான் இது. அடுத்து ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரியாக போல தெரியுது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருப்பான். இதுக்கு என்ன பின்னணி காரணம் இருக்குன்னா, மனசில் பயம், இந்த மனசில் பதட்ட நிலை, இதெல்லாம் இருந்தால் தான் இந்த மாதிரி எண்ணெயே தோணும். அடுத்து பிறர் சொல்கிறத கேட்டதுனால தான் இப்படி இந்த சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோமே, இந்த நிலைக்கு போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே புலம்பிகிட்ருப்போம். இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, நம்ம செஞ்ச தவறை பிறர் மீது பழி சுமத்திட்டு மனசில் தெளிவில்லாமல் தவறை ஏற்றுக்கொள்ளணும் திறந்த மனசும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம். அடுத்து சொல்லிகிட்டு இருப்போம், எனக்கு இலகிய மனம், எதையும் என்னால் தாங்க முடியல, கடந்த காலத்தை என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். இதுக்கு என்ன காரணமாக இருக்கணும் அப்படின்னா, சுமைகளை சேர்த்து கொள்ளுதல், பிறர் மீது ஆற்றாமல், குறைபாடுகளை எளிதில் மறக்காதது, நடைமுறைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ள இயலாமல் போன்றெல்லாம் இருக்கும் போது இவ்வாறு மனநிலையில் நம்ம மாட்டிக்கிறோம். அடுத்து நான் மிகவும் நல்லவன், யார் ஒருவனையும் நான் கெடுக்கலை, எனக்கு என்ன எல்லோரும் தொல்லை கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே புலம்பிகிட்ருப்போம். இதுக்கு என்ன காரணம்னா, வாழ்க்கையை நிலைப்படுத்தணும், போட்டிக்கு ஈடு கொடுக்குற திறமை உணர்வுக்கு காரணமாக இருக்கும். அடுத்து நான் எண்ணியபடி நடக்கலையே, என் வாழ்க்கையே வீணாகி போச்சே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருப்போம். இதுக்கு என்ன பின்னணி காரணம் இருக்குன்னா, எதையும் அளவுகோலாக கொள்ளும் குறுகிய கண்ணோட்டமே இருக்கா, அதுக்கு தான் இது காரணமாக இருக்குது. அடுத்து என் மீது யாருக்கும் இரக்கம் இல்லை, அனுதாபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே புலம்பிகிட்ருப்போம். இதுக்கு என்ன காரணம்னா,
பிறரிடம் அதிகமான எதிர்பார்ப்பை வச்சிடுறது. மற்றவங்க எனக்கு கடன் பட்டிருக்காங்க என்று நினச்சே இதற்கு காரணம் இதாகிடுது. அடுத்து என்னை தாழ்த்திய பிறகு அதை நான் பொறுப்பதா அல்லது சாவதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னை தாழ்த்தி பேசிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது, நான் செத்துறதா பொறுப்பதான்னு சொல்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா, பிறருடன் சம்பந்தப்படும் எந்த செயலையும் விமர்சனத்துக்குள்ளாவதை அறியாதிருத்தல், அதுதான் இதுக்கு காரணமாகுது. அடுத்து நான் அளவு கடந்த பாசம் வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி கோபப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்போம். இதுக்கு என்னன்னா, உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதது, அதனால ஏற்படுற ஒரு ஆதங்கம்தான் இது. அடுத்து நான் எக்காரணம் கொண்டும் என் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமித்திட்டு இருப்போம். இதுக்கு என்னன்னா, மற்றவங்கள்ட்ட தனக்கு கட்டுப்பட வேணும்னு அந்த ஒரு நினப்பு, வீண் பிடிவாதம், இவ்வாறு நம்ம எண்ணுகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வின்னிங் த லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.